ஹை கைஸ். ஸோ இப்போது இந்த மேரேஜு டிவோர்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆக்சுவலாக வருது இல்லையா? இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்யூஷன் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லிவிங் டுகெதர் ஒன்று ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் லீகலாக கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் லயபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி? ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா, ரெஜிஸ்டர் பண்ணுறதா, அதை எப்படி பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இல்லை. அது ஏதாவது ஒரு ரிட் பெட்டிஷன் மாதிரி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி தான் நம்ம அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன கைட்லைன்ஸ்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லிவிங் டுகெதர்னு போனாலுமே அதையுமே உங்களை மேரேஜ் மாதிரி கொண்டு வந்து உங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கவும் இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் போய்ட்டுருக்கு. சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ இந்த மேரேஜ் இந்த இஷ்யூஸ் எப்படி என்ன அப்படின்னா 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். இந்த ஒன்று 1970s கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க, என்னன்னாலும் நான் இவன் கூட தான் இருப்பேன், வேறு யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த வர ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, வேறு என்ன சொல்லலாம், கொஞ்சம் வருஷமாவது வாழ்வாங்க, மேபி 3 to 4 years 5 years அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேறு ஆட்கள் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் இருப்பாங்க, 1 மந்த் இருப்பாங்க, இல்லை 2-3 months இருப்பாங்க. அடுத்தது வேறு ஆளை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் 3 கேட்டகரி ஜென்ரேஷன்ஸில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டும் ஒரே ஜென்ரேஷனில் அந்த ஒரு மைண்ட் தாட் இருந்ததுனா தான் உங்களுக்கு கண்டினியூஸாக ரிலேஷன்ஷிப் இருக்கும். சப்போஸ் ஹஸ்பண்ட் கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் நினச்சிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஒய்ஃபோடு தான் வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஒய்ஃப் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க, இல்லை அவ்வளோதான், இவனை யூஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நமக்கு இவன் கூட செட் ஆகாது அப்படின்னு அவங்க மைண்டு வந்துருச்சு அப்படின்னா அவங்க அடுத்தது தான் போகணுன்னு நினைப்பாங்க. அவங்க கூட நீங்கள் திரும்பி சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது நடக்கவே நடக்காது. கோர்ட்லேயுமே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேசி காம்ப்ரமைஸ்க்கு வாங்கப்பா, ஏதாவது ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கள், ஏதாவது முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால அவங்க மனசை மாற்றி திரும்பி சேர்த்து வச்சு வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். அதுக்கு ரெகுலராக அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கூப்பிடணும், இல்லைனா உங்கள் அட்வொகேட் யாராவது பேசியோ எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி சேர்ந்தால் உண்டு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாமல் இப்போ இல்லைன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்கன்னா டவுரி கேஸ் போடுறது, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறது. ஸோ ஃபைனான்ஷியலாக ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ லாக் பண்ணி அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் வாங்கி போகிறாரு. பட் அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே பிரேக்கப் ஆகிடுச்சு, அதை ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன். அது தான் உங்களுக்கும் டைம் சேவிங், அவருக்குமே டைம் சேவிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் நிறையா மாறிடுச்சு, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இன்னும் பழசை பற்றி நினச்சிக்கிட்டு சேர்ந்து வாழணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஒரு ஆள் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு, திரும்பி வரவே மாட்டாங்கங்கிறவங்கள நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்து பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து போயிட்டுருக்கலாம். நம்ம எப்போயுமே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். 7825932524. ஸோ என்ன இஷ்யூஸ்னாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் 783524. சரி, ஃப்ரீயாக நம்ம என்னென்னு கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் ஷேராக உண்டு. நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது.